திருநங்கை நீலா அவர்கள் பத்திய நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பேசுறதா நீங்க முன்னாடி வீடியோல ஒரு லீடு கொடுத்துருந்தீங்க. என்ன விஷயங்கள் நம்ம அவங்கள பத்தி பேசுறது இருக்கு? திருநங்கை நீலம்மா அவங்க வந்துட்டு மந்த்ரா யாரு? மந்த்ரா வந்து என் நாத்திச்சேலா, என் காலுக்கு செருப்புடா. மந்த்ரா யாரு காலுக்கு செருப்பு? நீலா, இன்னைக்கு எதுக்கு நீ வந்து என் நாச்சேலா? நீ ஏன் சொல்வ? எதுக்கு சொல்வ? நான் தான் உங்க நாயக்குங்களே எனக்கு வேணான்ற. நான் ஏன் உனக்கு நாச்சல? நீ ஏன் எனக்கு மாமியாரு? நான் இப்ப கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசாம இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பேசினேன்னா அசிங்கம் இந்த நீலாக்கு. மந்த்ராவை வந்து நீலா இவ்வளவுலாம் பேசினாங்க. மந்த்ரா என்ன பேசிட்டா? ஒண்ணுமே பேசலையே. மந்த்ரா கம்முன்னு ஆயிட்டா, சைலண்டா ஆயிட்டானா? நான் அந்த குரூப்ல இல்ல. என்ன அந்த குரூப்ல பேசுற நாய், நான் திரும்பவும் சொல்றேன், பேசுறவங்க அத்தனை பேருமே அவங்களெல்லாம் வச்சு அவங்க போட்டோ போட்டு அவங்கள என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அடுத்த நாள் ஒரே ஒரு வார்த்தை விட்டுறாங்க. ஆயா பாம்பத்திங்க ஆயா, நேற்று ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆயா, நான் அவங்க கிட்ட மாப் கேட்டுக்கிறேன் ஆயா, என்ன மன்னிச்சிருங்க ஆயான்றாங்க. அடுத்த நாள் அவள்கிட்ட முடிஞ்சிச்சு. அதே போல திருநங்கை நீலா அவர்களுடைய பின்னணி என்ன மேம்? ஐயோ, அந்த கொடுமையை ஏமா கேக்குறீங்க? நான் என்னன்னு சொல்லும். எனக்கு வானா ஊர் வம்புன்னு நினைச்சேன்னா கூட பட் நம்ம பேசக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இல்லையா, அதனால பேசுறேம்மா. அதாவது ட்ரெயின்ல போய் யாசகம் கேட்கக்கூடிய நீலா அவர்களுக்கு இன்னைக்கு 300 சவரம் நகை எங்கிருந்து வந்துச்சு நான் சொல்லவா நீலாம்மா? நீலா கேட்டாங்க அதே குரூப்ல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டும் நான் அனுப்புறேன். ஏன் இப்ப மந்திரம் எடுத்துக்கிறிய? எடுத்துக்க. மந்திரம் என் செருப்புடா, என் நாத்திச்சேலா. அந்த அம்மா பேரு சொல்லி, நண்டாயா பேரு சொல்லி யாருக்குன்னா தட்டு கொடுக்க வேண்டியது தானே? யாருன்னா ஒருத்தர் அந்த அம்மா பேர்ல ஒருத்தர் நாயக்கா ஆக்கி வைக்க வேண்டியது தானே? ஏன் பண்ணல? நீங்க எல்லாம் ஏறினபடியே எட்டி ஒதிச்சுங்க. அப்போ சென்னைக்கு ஒரு நாயக்கு இருந்தா தானே மதிப்பு. நீங்க சந்துக்கு ஒரு நாயக்கு, பொந்துக்கு ஒரு நாயக்கு, மரத்தடிக்கு ஒரு நாயக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா எப்படி அதுக்கு மதிப்பு இருக்கும்? மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் திருநங்கை போராளியுமான மந்த்ரா மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். திருநங்கை நீலா அவர்கள் பத்திய நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பேசுறதா நீங்க முன்னாடி வீடியோல ஒரு லீடு கொடுத்துருந்தீங்க. என்ன விஷயங்கள் நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கு இருக்கு? திருநங்கை நீலம்மா அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு வகையில வந்து அவங்க மாமியார், சின்ன வயசுல மாமியாரா இருந்தாங்க. நான் வந்து முடிக்காட்சி ரவி அம்மா பொண்ணு. அந்த அம்மா பேர்ல நான் இருக்கும்போது இவங்க அவங்களுக்கு அம்மா. அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்க வந்து மாமியார் முறையில இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் காலங்கள் மாறுற மாதிரி நாங்களும் மாறி எங்கெங்கயோ போய் எப்படியோ ஆகி கெட்டு சீரழிஞ்சு நீங்க நடத்துறதுக்கு வந்துட்டோம். இல்லைன்னு நாங்க சொல்லலை, சரிங்களா? இப்போ வந்து அந்த நாயக்கு சிஸ்டம்ல இவங்களும் ஒரு நாயக்கு தான், அந்த நீலான்றவங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் உங்க நாயக்குங்களே வேணான்றனே, உங்களோட உறவே எனக்கு வேணான்றனே, சரிங்களா? உங்களோட இதுவே எனக்கு வேண்டாம். நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். இந்த அமைப்பு மூலியமா நான் போறேன். என்னை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நான் என்னால முடிஞ்சது 1000, அதாவது நான் அள்ளி கொடுக்கலனால கிள்ளியாவது கொடுத்து என் கூட வச்சுக்கிறேன். ஏதோ இருக்கிறாங்க கொள்றாங்க, என் காலத்தை நான் கழிக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? உங்களுக்கோ மற்றவங்களுக்கும் பிரச்சனையா, நீங்களும் அவங்களும் மோதிக்கோங்க, எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் பேரை எடுத்து எதுக்கு அதுல பேசுறீங்க? அதுல என்ன கேக்குறாங்க? வந்து மந்த்ரா யாரு? மந்த்ரா வந்து என் நாத்திச்சேலா, என் காலுக்கு செருப்புடா. மந்த்ரா யாரு காலுக்கு செருப்பு? நீலா, நான் வந்து உங்களை வந்து இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 1000 இருந்தாலும் உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். இந்த காலுக்கு செருப்பு, கைக்கு க்ளோஸ், இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள், சரிங்களா? நான் உங்க காலுக்கு நாச்சேலான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நாச்சேலானா பேத்தி, மருமகள், நான் ஒத்துக்கிறேன். அதே நாத்துச்சேலா வந்து சர்ஜரி பண்ணிட்டு 10 இருக்கும்போது நீ எனக்கு மாமியார் ஆச்சு, இன்னைக்கு என்னை வந்து உன் நாச்சேலான்னு சொல்றியே,
அன்னைக்கு நீ எனக்கு மாமியாரா இருந்திய வந்து என்னை எட்டி பார்த்திருப்பியோ சொல்லு. அன்னைக்கு நான் பெட்ல பத்துனுக்கும் போது எனக்கு வந்து ஒரு கருப்பு காப்பி போட்டு வந்து கொடுத்துருப்பியா? எனக்காக என்ன செஞ்சிருப்ப? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து எனக்கு பால் ஃபங்க்ஷன் பண்ண சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்தேன். அவங்க எனக்கு பண்ணவே இல்லை. என் பணத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க. அது கூட சேர்த்து பாலும் குடிச்சிட்டாங்க. குடிச்சு அதை ஜீர்ணிச்சிட்டாங்க. நான் நல்லா இருக்கட்டும். என் வயிற்றுல அந்த கடவுள் இருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன தண்டனையோ அவர் கொடுப்பாரு. நான் அது அவங்கள பத்தி பேச விரும்பல. அவங்க தான் பால் ஊத்து. நீ என் மாமியாராச்சே, நீ செஞ்சியா எனக்கு? சரி விட, உன் குரு உன்னை ஏமாத்திட்டால, மாமி நான் இருக்கிறேன், என் மருமக நீ வா, நான் உனக்கு ஜோக் ஏத்துறேன், நான் உனக்கு லட்சா போடுறேன் வான்னு சொல்லி நீ செஞ்சியா? ஒண்ணுமே கிடையாது. உன் சவகாசமே எனக்கு வேணாம். குடிகாரம் பேச்சு பொழுது விஞ்சா போச்சுன்ட்டு நான் உன்னை நினைச்சுன்னு விட்டுட்டேன். வேணாம், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எதுக்கு நீ வந்து என் நாச்செல்லாம் நீ ஏன் சொல்வ? எதுக்கு சொல்வ? நான் தான் உங்க நாயக்குங்களே எனக்கு வேணான்ற. நான் ஏன் உனக்கு நாச்சல? நீ ஏன் எனக்கு மாமியாரு? சரியா? சரிம்மா, நீ நாச்சலான்னு சொல்லு. பழச வச்சு நீ பேசுற, ஓகே, நான் அதை கூட ஜெரிச்சுக்கிறேன். அதுலயே ஒரு வாய்ஸ் அதுக்கு கீழே வருது, என் காலுக்கு செருப்பு. இன்னும் உன் கால் அப்படி ஒரு பட்ட காலு, உன் காலுக்கு ஒரு மனுஷன் வந்து செருப்பாக்குறாங்கன்னா என்னமா அர்த்தம் இது? யாரு காலுக்கு செருப்பு? இல்ல இவ்வளவு நாள் இல்லாம எதுக்குமா இப்படி திடீர்னு ஒரு பதிவு? அதாவதுமா, இவங்க அனைவருமே வந்துட்டு இவங்க எப்பெல்லாம் வந்து புண்ணிய தீர்த்தங்கள் குடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த மந்த்ரா வந்து இவங்க முகத்துக்கு நேர்ல நிப்பா. யாரோ ஒரு சண்டையா கூட இருக்கட்டும், ஆனா அவங்க பேச வந்து என் பேச மாறிடும். இவங்களுக்கு அந்த போதையில வந்து மாறிடும். மாறும்போது அப்ப வந்து என்ன பேசணும்னு தெரியாமலே இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் அதுல பாருங்க, சம்மந்தமே இல்லாம என் பேரெல்லாம் வலிப்பாங்க. நான் அந்த ரெக்கார்டு தரேன், போடுங்க. அந்த ரெக்கார்டை காட்டுறேன். சம்மந்தமே இல்லாம என் பேரெல்லாம் வலிப்பாங்க. ஏன்? போதை அடிச்சிட்டீங்கன்னாக்கா, போதை ஏத்திட்டீங்கன்னாக்கா யாரோனாலும் எதோனாலும் பேசு. வயசுல மூத்தவங்களாச்சேன்றதுக்கோசம் நான் இப்ப கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசாம இருக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் பேசினேன்னா அசிங்கம் இந்த நீலாக்கு, நான் பேசாம இருக்கிறேன். ஆனா இவங்க வந்து எந்தெந்த குரூப்ல வந்து என்ன பேச முடியுமோ பேசி இவங்களாம் நினைச்சுக்கிறாங்க. குரூப்ல பேசிட்டாக்கா குரூப்ல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் வந்து உடனே கை தட்டி இவங்களுக்கு மகடம் சூட்டி இவங்களை தூக்கின்னு வந்து தங்கத்தேர்ல உட்கார வச்சு கிடையாது. நான் அதை பத்தி ஒரு 2 பேர்கிட்ட கன்சல்ட் பண்றேன். அவங்க சொல்ற வார்த்தை என்னவா தெரியுமாமா இருக்கு? விட்டு போமா, அவ குடிக்காச்சு, ஏதோ குடி போதையில பேசிருப்பா, விட்டு போமா. அப்படி அந்த அளவுக்கு கேவலமான பேர் எடுத்து வச்சுக்கிற நீ என்னை பத்தி ஏன் பேசுவ? சொல்லுமா. அதாவது உனக்கு வந்து பேசணும்னு ஆசையா இருக்கா? வா, நான் ஒரு சேனல்ல உட்காரேன், நீ ஒரு சேனல்ல உட்காரு, பேசு. இது வந்து ஒரு 10, 20, 50, 100 பேருக்கு தெரிய வேணாம், உலகத்துக்கே தெரியட்டும். பேச. அதை விட்டுட்டு உனக்கு சார்ந்தவங்க, உனக்கு தேவையானவங்க இருக்கக்கூடிய குரூப்ல போயிட்டு அதுல நீ வந்து மந்த்ரா இது என்ன தெரியுமா இதுல இருந்து குறிக்குது? மந்த்ராவை வந்து நீலா இவ்வளவுலாம் பேசினாங்க, மந்த்ரா என்ன பேசிட்டா? ஒண்ணுமே பேசல. மந்த்ரா கம்முன்னு ஆயிட்டா, சைலண்டா ஆயிட்டானா? நான் அந்த குரூப்ல இல்ல. என்ன அந்த குரூப்ல பேசுற நாய், நான் திரும்பவும் சொல்றேன், பேசுறவங்க அத்தனை பேருமே என்ன அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசும்போது அப்ப நான் கம்முன்னு இருந்துட்டேன்னா மந்த்ரா பயந்துட்டா, நம்ம பேசுற பேச்சுக்கு அவளால பதில் சொல்ல முடியல, திணறிட்டா, மூச்சு அடிச்சுட்டா, மண்டைய போட்டுட்டா, நீங்க எது வேணாலுமே சொல்லிக்கோங்க. நான் இல்லாத குரூப்ல என்ன பத்தி பேசுறீங்கன்னா நீங்களாம் யாரு? சொல்லுமா, நீங்களாம் யாரு? நீங்க பயந்தாங்கொல்லியா, நான் பயந்தாங்கொல்லியா? எனக்கு பயந்து தானே நான் இல்லாத குரூப்ல என்ன பத்தி பேசுங்க. அதாவது நானும் மந்த்ரா திட்டினேன், நானும் மந்த்ரா வச்சு செஞ்சேன்றதுக்கு எனக்கு பயந்து தானே நான் இல்லாத குரூப்ல பேசுறீங்க. புரியுதுங்களா? இதைதான் இவங்க பண்றாங்க. அதாவது நான் மந்த்ரா நல்லாவே கேட்டேன், ஆனா அவ எதுவுமே பேசல. எப்படி பேசுறேன்? அந்த குரூப்ல இல்லையே, எப்படி பேசுவேன்? அவங்களுக்கு தெரியாதா மேம் நீங்க அந்த குரூப்ல இல்லன்றது? அந்த குரூப்ல இருந்து எடுக்க சொன்னதே இவங்களாதாம்மா. மந்த்ரா வந்து நாயக் சிஸ்டம் வேணான்னு போயிட்டா, அவளை வந்து நம்ம நாயக்குங்க கல்நாயக்குங்க நம்மள சம்பந்தப்பட்டவங்க இருக்கக்கூடிய குரூப்ல எல்லாம் மந்த்ரா இருக்கக்கூடாது, ஒட்டனியே அவளை தூக்குங்க, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. சரியா? நான் என்னன்ற, நீனா என்ன எடுக்குது, நானே வர வெளியேன்ட்டு நிறைய குரூப்புகள்ல இருந்து நானே வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நாங்க வெளிச்சம் அறக்கட்டளையோட குரூப் இருக்கு, இன்னொன்னு நண்டம்மா பரிவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி அந்த குரூப்புங்கள்ல நாங்க வாழ்ந்துக்கிறோம், பேசிக்கிறோம். இதுலயும் சந்தோஷமா இருக்குது. இதுலயும் ஒரு வருஷ பூஜை, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வீடு பால் காசு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கிறோம், ஒத்துமையா இருக்கிறோம். உங்களை மாதிரி டெய்லி சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கெல்லாம் குடிச்சு போட்டு போதையில நீ திட்டம் நான் திட்டம், நீ திட்டம் நான் திட்டம், பெரியவங்களெல்லாம் யாருக்கு, அதாவது இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இவங்க பணமாலை போட்டாங்களோ, யாருக்கெல்லாம் பண கிரீடம் வச்சாங்களோ, யாருக்கெல்லாம் பணத்தால பூச்செண்டு கையில கொடுத்தாங்களோ,
இன்னைக்கு அவங்களெல்லாம் இவங்களே வச்சு 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 செய்யறாங்கம்மா. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் மனசு கஷ்டமாவும் இருக்கு. அவங்களெல்லாம் வச்சு அவங்க போட்டோ போட்டு அவங்கள என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அடுத்த நாள் ஒரே ஒரு வார்த்தை விட்டுறாங்க, ஆயா பாம்பத்திங்க ஆயா, நேற்று ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆயா, நான் உங்ககிட்ட மாப் கேட்டுக்கிறேன் ஆயா, என்ன மன்னிச்சிருங்க ஆயான்றாங்க. அடுத்த நாள் அவள்கிட்ட முடிஞ்சிச்சு. உடனே இந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து நாய்க்குங்க எல்லாரும் உட்காந்து எல்லாரும் ஒரு பஞ்சு வச்சு பேசிட்டோமா, பேசி எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் யாரும் பேசாதீங்க, இந்த கதையை பத்தி யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அவள்தான். அப்ப கேட்ட கேள்விகள் எல்லாம் தொடச்சு போட்டுருவீங்களோ சொல்லுமா? அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவ்வளவுதானா? பஞ்சு வச்சுன்னு பேசிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிச்சா? இதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கும்பல் கூட பயணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இப்போ வெள்ளை பானுவோட பின்னணி குறித்து பேசும்பொழுது அவங்க சேலத்துல இருந்து வந்தவங்க, வரும்போது அவங்க கையில ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நிறைய விஷயங்களை பேசுனீங்க. அதே போல திருநங்கை நீலா அவர்களுடைய பின்னணி என்ன மேம்? ஐயோ, அந்த கொடுமையை ஏமா கேக்குறீங்க? நான் என்னன்னு சொல்லும், எனக்கு வானா ஊர் வம்புன்னு நினைச்சேன்னா கூட, பட் நம்ம பேசக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இல்லையா, அதனால பேசுறேம்மா. அதாவது ஒரு 60-65 வயசுக்கு உண்டான நீலா ட்ரெயின்ல போயிட்டு யாசகம் கேட்கக்கூடிய நீலா இன்னைக்கு ஒரு 300 சவரம் நகை வச்சிருக்காங்க. 300 சவரன். ஐயோ, அதுவே கம்மின்றமா நானு. இது வந்து நீங்க ஒரு சிரிப்பா பார்க்காதீங்க, இது உண்மையா வச்சிருக்காங்க. நான் அந்த அதுக்கு உண்டான போட்டோஸ் எல்லாம் நான் காட்டுறேன். அவங்க போட்டு நகைகளா அப்பா கண்ணை பறிக்கும். என்ன தொழில் மேம் பண்றாங்க? அதம்ம ட்ரெயின்ல போயிட்டு யாசகம் கேக்குறாங்கம்மா. ஒரு யாசகம் கேக்குறவங்க எப்படி மேம் 300 சவரன் நகை வச்சிருக்க முடியும்? இதுக்கு மேல நீங்க என்ன நோண்டி நோண்டி கேட்டா அப்புறம் நான் எல்லா விஷயமும் போட்டு உடைக்க வேண்டியதா இருக்கும்மா. நீங்க உடைக்கணும்ன்றதுக்காக தான் கேக்குறது. அப்படி இல்ல, அதாவது நான் இந்த கேள்வி அவங்களுக்கே வைக்கிறேன். ட்ரெயின்ல போய் யாசகம் கேட்கக்கூடிய நீலா அவர்களுக்கு இன்னைக்கு 300 சவரம் நகை எங்கிருந்து வந்துச்சு? நான் சொல்லவா நீலாம்மா? நான் சொல்லவா? அதெல்லாம் வேணாம் சரிங்களா? இன்னைக்கு அதை பாருங்கம்மா, திரும்பவும் நான் சொல்றேன், ஒரு ஆம்பளை பொம்பளைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேலைக்கு பார்க்க, சில ஹோட்டல்கள்லாம் போயிட்டு கூட இலெல்லாம் கூட எடுக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா அவங்களால கூட இல்ல கழுத்துக்கு ஒரு 2 கிராம்ல ஒரு செயின் வாங்கி போடவோ, காதுக்கு ஒரு சின்னதா ஒரு கம்பல் வாங்கி போடவே கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம மக்கள் கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். திருநங்கைகள்னாக்கா நாங்களும் வந்துட்டு வேற ஒரு உலகத்துல இல்லை, நாங்களும் என் மக்களோட மக்களா தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். அவங்கெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, அவங்கெல்லாம் பார்த்து வயிறு எரியக்கூடிய அளவுக்கு இவங்கெல்லாம் போடுவாங்க பாருங்க. இந்த நீலான்றவங்க ஒரு கொண்டை, இவ்வளோ பெரிய கொண்டை, அந்த கொண்டையில அம்மனுக்கெல்லாம் வைப்பாங்க தெரியுங்களா, நிலாப்புற நட்சத்திரப்புற நடுவுல பில்ல, இது எல்லாம் கோல்டுல வச்சு அந்த பில்லைக்கு நடுவுல ஒரு முத்து தொங்கும் கோல்டு. இதை விட இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராணி ராஜாக்கள் காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணி நல்ல ஒல்லியா ஸ்லிம்மா நல்ல ஒரு காகரா சுடி எல்லாம் போட்டு அப்படி சலன்னு வரும்போது அந்த ராணி கையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாம் வந்து ஒரு வங்கின்னு சொல்லுவாங்க, கையில போட்டிருப்பாங்க. அந்த வங்கியில ராஜ வம்சத்துல ராணிகள் யூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் இந்த 65 வயசு ராணி நீலா யூஸ் பண்றாங்க. கையில பாத்தீங்கன்னா ஒரு வங்கி தான். இதெல்லாம் எப்படி வருது? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாவே இருக்குமா. 65 வயசுல உனக்கு எப்படி, அதாவது வாலிப காலத்துல நீ வாழ்ந்த வயசு காலங்கள்ல எல்லாம் கூட இதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த நாயக்க சிஸ்டம் உருவான இந்த 4 வருஷத்துலதான் இதெல்லாம் நீ மாற்ற. நீ காட்டு, நான் வந்து சிறு வயதுல இருந்தே இதெல்லாம் போட்டுதான் இருந்தேன், இப்போ நீ நான் புதுசா போடல, நான் ஆதில இருந்தே போட்டவோ இவ பொய் சொல்ற, நீ ப்ரூவ் பண்ணு. புரியுதுங்களா? முடியாது. இந்த 4 வருஷம் இந்த நாய் சிஸ்டம் உருவான இந்த 4-5 வருஷத்துல இதெல்லாம் உனக்கு ஏறிச்சு. எப்படி ஏறிச்சு? பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் சரிங்களா? இன்னொன்னு வந்து அந்த நீலா கேட்டாங்க அதே குரூப்ல, அந்த வாய்ஸ்ல கூட நான் அனுப்புறேன். அடே மீடியாவில் லட்சம் பேசுறேன், எனக்கு போய் பித்தலாட்டம். நான் 19 நாயக்கு உட்கார வச்சுக்கின்னு 19 நாயக்கு சேனத்தை உட்கார வச்சுக்கின்னு எக்ஸ்ட்ரா 2 பேர் போனீங்களே, உங்களை உட்கார வச்சு பெங்களூர் மாமாளுக்கு கையில் தட்டு கொடுத்தாங்களா? சொன்னாங்க எங்க அம்மா போட்டோ வச்சு நீ கும்பிடுற, அதை வச்சு நீ நாட்டுக்கு நல்லா இருப்பான்னு தான் சொன்னாங்க. அதை ரெக்கார்டை டூஸ் பண்ணி அதை ஒரு போட்டோ வச்சு அந்த வெள்ளை போடையை வச்சு ரவுண்டு பண்ணி பேசிட்டா நீங்க செய்ய எனக்கு கித்தாப்ப உங்க கையில கொடுத்துட்டாங்கல்ல. ஏன் இப்ப மந்திரம் எடுத்துக்கிறிய? எடுத்துக்க. மந்திரம் என் செருப்புட, என் நாத்து சேலை எங்கெங்க வேலை போனா இங்க சுத்தி வலிச்சுன்னா போட்டோ வச்சுக்கணும் செய்ய ஆயிடுமா?
அவன் சொல்லி கிடக்கணுது, நீ சொல்ற மாதிரி அவனும் சொல்லி கிடக்கணும். எங்களுக்கு தேவையில்லாத கதையை உன் கதை காரி துப்புதுன்னு மந்திர கதையை பேசுவாங்க. அதில் சேர்த்து ரெக்கார்டு பண்ணலாம் பண்ணிடா, அதுக்கெல்லாம் நான் கவலைப்படல. அவங்க பேசுறாங்க, நண்டாமா தட்டை எடுத்தா, நண்டாயா தட்டை எடுத்து எடுத்து வந்து மடி கட்டிட்டா ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆமா எங்க அம்மா வந்து முன்னம்மா வந்து சொன்னாங்கதான், நீ கட்டு மந்த்ரா மடி கட்டுன்னு சொன்னாங்கதான், சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அப்ப என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? வேற என்னம்மா பண்ணும்? அந்த வம்சத்துல வரக்கூடியவங்க, நான் நண்டாமா பேரை சொல்லக்கூடியவங்க, அவங்களோட பொண்ணு கட்டுன்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்து ஏமா தட்டத்துக்கே என் கையில குத்துட்டாங்க. சரிங்களா? தட்டு மடி கட்டக்கூடிய சட்டாய் தட்டே என் கையில குத்துட்டாங்க. அந்த தட்டை நானும் கை நீட்டி வாங்கிட்டேன். அந்த தட்டை கை நீட்டி வாங்க நானும் ஒரு நாயக்குங்களுக்கு சமம் தான். ஆனா எனக்கு அந்த நாயக்கு பதவி மேல எனக்கு ஆர்வம் கிடையாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அந்த நாய்க்கு இதுவே எனக்கு வேணான்னுக்கிறேன். பட் அந்த தட்டு கை நீட்டி வாங்கினா ஒரு நாயக்குக்கு சமம் தான். நானே இவங்களுக்கு ஈடுக்கு ஜோடாதான் இருக்கிறேன். சரிங்களா? எனக்கு நாயக்கா ஆகிறதுக்கு விருப்பம் கிடையாது. நான் அதனால நான் அதை வந்து பெருசா நான் பேசிக்கல. சரிங்களா? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன வேணும்? உங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? தட்டை தூக்கிட்டு கையில தான் கொடுத்தாங்க, வேற எங்க கொடுத்தாங்க? அது தட்டை கை நீட்டி வாங்க தானே நீங்களே இன்னைக்கு நாயக்குன்னு உட்கார்ந்து இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்ப அந்த சிஸ்டம் முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி தட்டை கை நீட்டி வாங்க தானே நாயக்கா நீங்க. அப்ப அதே தட்டை நானும் கை நீட்டி வாங்கியிருக்கேன்னு, அப்ப நான் யாரு? எனக்கு அந்த பதவி வேண்டாம், நாயக்கு சிஸ்டம் எனக்கு வேண்டாம். நாங்க எல்லாம் ஃப்ரீயா வாழ ஆசைப்படுறோம். நான் நார்மலாவே ஒரு வரிசைக்கு போனோம்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷனு ஒரு தட்டுல தாம்பலம் எல்லாம் வச்சு தூக்கி கொடுக்கும்போது வாங்குறாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வாங்குன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்கு போதும், மற்றபடி வேணாம். இவங்க கேக்குறாங்க இதெல்லாம் இதுவாயிடுமா? பெரியவங்க நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் பாத்துட்டீங்களா பெரியவங்களெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. நான் அந்த ரெக்கார்டும் கூட அனுப்புறேன். நாங்கெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கெல்லாம் பாத்துட்டீங்களான்னு கேக்குறீங்களே, இல்ல அதெல்லாம் உண்மைதான். எங்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பார்த்தவங்க தான், ஒத்துக்கிறோம். ஆனா உங்களுக்கெல்லாம் நன்றின்னு ஒண்ணு இருந்து, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால், எங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்களாச்சே அந்த அம்மா பேரை சொல்லி யாருக்குன்னா எண்ணெய் வைக்க வேண்டியது தானே? அந்த அம்மா பேரை சொல்லி நண்டாயா பேரை சொல்லி யாருக்குன்னா தட்டு கொடுக்க வேண்டியது தானே? யாருன்னா ஒருத்தர் அந்த அம்மா பேர்ல ஒருத்தர் நாயக்கா ஆக்கி வைக்க வேண்டியது தானே? ஏன் பண்ணல? நீங்க எல்லாம் ஏறினபடியே எட்டி ஒதிச்சுங்க. இன்னைக்கு எங்க ஆயா நண்டாயா வந்து அவங்க செத்து தெய்வமா இருக்கிறாங்க, தெய்வத்தோட தெய்வமா இருக்கிறாங்க. ஆனாலும் மேல இருந்து உங்களோட ஆட்டத்தையும் உங்களோட அமக்கலத்தையும் அவங்க பார்த்துன்னு தாங்கிறாங்க. அதோட இதுக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு புல் ஸ்டாப் வச்சு நீங்க எல்லாம் இன்னைக்கு பதம் கொலைஞ்சிருக்கிறீங்க. சென்னையே செதிரி போயிருக்குது. இன்னைக்கு நான் தான் சென்னைக்கு ஒரே நாயக்கு, நான் தான் சென்னைக்கே தலைவின்னு நெஞ்ச நிமித்தி சொல்லாத அளவுக்கு ஆஃப் ஆயிருக்கிறீங்க. சரிங்களா? உங்க எல்லாரையும் கட்டி வழி நடத்துனர்னு சொல்லி ஒரு போஸ்டிங்ல இருந்த அந்த முன்னாமாவே விலைக்கு போயிட்டாங்க. நான் தான் இன்னைக்கு சென்னைன்னு சொல்றதுக்கு உங்க யாராலையுமே முடியாது. ஒரு நாட்டை ஒருத்தர் ஆண்டா தானேமா ராஜா, கரெக்டாமா? அதே போல ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் தானேமா சிஎம், கரெக்ட் தானேமா? அப்போ சென்னைக்கு ஒரு நாயக்கு இருந்தா தானேமா மதிப்பு. நீங்க சந்துக்கு ஒரு நாயக்கு, பொந்துக்கு ஒரு நாயக்கு, மரத்தடிக்கு ஒரு நாயக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா எப்படி அதுக்கு மதிப்பு இருக்கும்? எப்படிமா இருக்கும்? மற்ற ஆல் தமிழ்நாடுல 21 மொத்தம் 41 மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு. உங்களுக்கு மட்டும் என்ன? சென்னையும் ஒரு மாவட்டம் தானே, அந்த மாவட்டத்துக்கு அதே போல் தானே ஒரு பெரிய வீடு ஒரு சென்னை வீடுன்னு ஒரு சின்ன வீடுன்னு ஒண்ணு இருந்தால் அனைவருமே இன்னைக்கு ஒத்துமையா தான் இருந்திருப்போம். கரெக்டு தானே? அனைவருமே ஒத்துமையா தான் இருந்திருப்போம். எல்லாருமே ஒருத்தரோட பாதையை பார்த்து எல்லாருமே நாங்களும் பின்தொடர்ந்திருப்போம். உங்களோட நல்ல விஷயங்களை நாங்க எடுத்திருப்போம், கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட கை கூடி சென்னையே வந்து இன்னைக்கு நல்லாவே வாழ்ந்திருக்கோம். நீங்க சந்து பொந்துக்கெல்லாம் ஒருத்தர் உருவாவதே எங்களுக்கு குழப்பமாயிடுச்சு. இதுலதான் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, என்கிட்ட பணம் இருக்குது, உன்கிட்ட பணம் இருக்குது, இவகிட்ட ஒண்ணுமே இல்லைன்ற முட்டல் மோதல் அனைத்துமே இன்னைக்கு வந்துச்சு. சொல்லுங்க, அன்னைக்கு 1.5-2 வருஷம் முன்னாடி மந்த்ரா மட்டும்தான் உங்களை எதிர்த்து நான் இன்னைக்கு ஜெயிச்சேன், உங்க நாயக்கு சிஸ்டத்தையே அழிச்சேன். முடிஞ்சிச்சிங்களா? இன்னைக்கு பாருங்க, அவங்க மனசாட்சிக்கே சொல்லுங்க. ஒரு குரூப்லயும் முக்கிய குழு, என் சமூகம், தேசிய திருநங்கை, இந்த மாதிரியான ஒரு குரூப்லயும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நாளைக்கு 1000 அசிங்கமான வார்த்தைகள் நடந்துன்னு தான் இருக்குது. சரி, இத்தனை நாயக்குங்க இருந்தீங்களே, என்ன இதுக்கு புல் ஸ்டாப் பேச்சுங்க?
ஒரு வாட்டி ஒரு அசிங்கம் நடந்துச்சுல்ல, ஒரு வாட்டி ஒரு சின்ன சின்ன திருநங்கைகள்லாம் அசிங்கமா பேசுறாங்க இல்லையா? அப்படி பேசும்போது இது என்ன இது இந்த மாதிரி போயிட்டு இருக்க, நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, நம்ம இத்தனை பேரும் செஞ்சு இவங்களெல்லாம் அடக்க முடியாதா? அடக்கி பண்ண அதுதானே ஆளுமை, அதுதானே ஆளுமை. அதுவே இல்லையே. எல்லாரும் பேசிந்தாங்கிறாங்க. எல்லா நாயக்கங்களும் நல்லா பிபி மாத்திரை சுகர் மாத்திரை போட்டு வீட்டுல படுத்துன்னு தான் இருப்பாங்க. கை அமுக்கிறதுக்கு ஒருத்தர், கால் அமுக்கிறதுக்கு ஒருத்தர், எச்சத்துக்கு தூக்கின்னு போய் ஊத்துறதுக்கு ஒருத்தர் வச்சுன்னு தான் இருப்பீங்க. ஒண்ணுமே பண்ண முடியலையே. நீங்க எல்லாம் என்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திருநங்கைகள்லாம் குரூப்ல அசிங்கமா பேசுறது, அவதூறா பேசுறது எல்லாம் ஸ்டாப் பண்ணி இவங்களெல்லாம் அடக்கி நீங்க ஆள்றீங்களோ அன்னைக்கு ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாம் நாயக்குன்னு. அன்னைக்கு நானே இதே சேனல்லயே சொல்றேன், இவங்க தாமா நாயக்கு, கௌரவமா பெருமையா தலை தூக்கி சொல்றேன், இவங்க தான் நாயக்குன்னு. முடியுமா? உங்களால பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இவங்க தோல்வியை இவங்களே ஒத்துக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஒத்துக்கல, உங்களால யாரையுமே அடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்ற பட்சத்துல இந்த நாயக்குன்ற ஒரு பட்டம் உங்களுக்கு தேவையா? யோசிங்க. திருநங்கை நீலா குறித்தும் இந்த நாயக் சிஸ்டம்ல நடக்கக்கூடிய அடாவடித்தனங்கள், ரவுடித்தனங்கள் குறித்த நிறைய விஷயங்கள்ல நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.